இங்க கோபியுமே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இந்த பக்கம் இனியா கிட்ட என்ன மன்னிச்சிடுமா, நான் தான் இதுக்கெல்லாம் காரணம், நான் தான் உன்னை இந்த மாதிரி வந்து ஸ்டேஜ்ல அவமானப்படுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க இனியா கிட்ட பயங்கரமா மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற பாக்கியாவுமே ரொம்பவே கோவப்பட்டு, என்னது மன்னிச்சிருங்களா, எல்லா விஷயத்தையும் பண்றதெல்லாம் பண்ணி இந்த பக்கம் இனியாவோட மனசை கஷ்டப்படுத்திட்டு கடைசி நிமிஷத்துல மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்குலாம் அறிவு இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோபியை பார்த்து பாக்கியாவும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் கோபி இருந்துகிட்டு, இல்ல பாக்கியா அது என்னோட தப்பு தான், நான் தான் தேவையெல்லாம் பண்ணிட்டேன், நீ திட்டுறதை கூட நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பாக்கியா இங்க பாருங்க, எல்லா விஷயத்தையும் நீங்க பண்ணிட்டு ஆனா கடைசியில பழிய மட்டும் தூக்கி ராதிகா மேல போட்டுட்டீங்க. உங்க அம்மா வேற, ராதிகா தான் இதுக்கெல்லாம் காரணம், ராதிகானாலதான் இன்னைக்கு இனியா வந்து இந்த காம்படிஷன்ல ஃபெயில் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து ராதிகாவை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் உங்க கண்ணுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாக்கியா கேட்கறாங்க. இது கேட்டவொன்னு தான் இந்த பக்கம் கோபிக்கு புரிய வருது. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஈஸ்வரியுமே, என்ன பாக்கியா நீ எதுக்காக அவளுக்கு நீ வக்காலத்து வாங்கிட்டு இருக்க, என்ன அவ என்ன ரொம்ப நல்லவள் நினைக்கிறியா, அவ தான் இந்த வீட்டுல இருந்து பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா, அவ பண்ற பிரச்சனைனாலதான் நீ இந்த வீட்டுல யாராலையும் நிம்மதியாவே இருக்க முடியல, அதனாலதான் சொல்றேன், அவ வந்ததுதான் பிரச்சனை, அவ வேணும்னே நாடகத்தை போட்டு தான் வந்திருப்பா, இனி அவளோட காம்படிஷனை கெடுக்கிறதுக்காகவே அவ பிளான் பண்ணி பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து எப்பவும் போல ஈஸ்வரி இங்க ராதிகாவை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க கோபியுமே, எங்க பாருங்கம்மா இப்படி எல்லாம் பேசாதீங்க, கண்டிப்பா ராதிகாவை நான் தான் கூட்டிட்டு வந்தேன், அவ வரவே இல்லை, இந்த மொத்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி கோபி தான் மேலதான் தப்பு இருக்கு அப்படிங்கறத ஒத்துக்கிறாரு. ஆனா வீட்டுல இருக்க எல்லாருமே இன்னுமே வந்து ராதிகாவை தான் திரிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இனியா இருந்துகிட்டு இங்க ராதிகா கிட்ட, இங்க பாருங்க ராதிகா, நீங்க இப்படி எங்க அப்பாவை டைவர்ஸ் பண்ணிட்டு போறது தான் உங்களுக்கு நல்லது, சொல்லப்போனா நீங்க எங்க அப்பாவோட இருந்தீங்க அப்படின்னா எங்களால நிம்மதியா இருக்க முடியாது. இப்ப பாருங்க, எனக்கு வீட்டுல எவ்வளவு ப்ரெஷர் இருக்கு, வெளியில எவ்வளவு ப்ரெஷர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, வீட்டுல மயுவோல எனக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்கு, அவ எனக்கு காம்படிட் கொடுக்குற மாதிரி என்கிட்ட நிறைய தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா, அதே நேரத்துல வெளியில இப்ப நீங்க வேற வந்து எனக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, இன்னைக்கு நான் காம்படிஷன்ல ஜெயிக்க வேண்டியது அது உங்களால தான் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனியாவுமே பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியவுமே, இங்க பாரு இனியா, தேவையில்லாம ராதிகாவை திட்டுறவளை வச்சுக்காத, உண்மையுமே இதுக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, இதுக்கான முக்கியமான காரணமே உங்க அப்பா மட்டும்தான், நீ ஏதாவது திட்டு தரந்தா உங்க அப்பாவை திட்டு, சம்மந்தம் இல்லாம அவங்கள நீ கஷ்டப்படுத்தாத அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து பாக்கியா பேசுறாங்க. அப்ப இதை கேட்டுட்டு இருக்க ஈஸ்வரியுமே, என்ன பாக்கியா நீ எதுக்கு எடுத்தாலும் அந்த ராதிகான்னு சொல்லி நீ ராதிகாக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, உன் வீட்டுல உன் பொண்ணே சொல்லிக்கிட்டு இருக்கா இதுக்கெல்லாம் காரணம் ராதிகா தான் சொல்லிட்டு, ஆனா நீ அதை நம்ப மாட்டியா அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியா கிட்ட சண்டைக்கு போறாங்க. அப்ப பாக்கியாவும் என்ன பேசுறதுன்னே தெரியல, இவங்க கிட்ட என்ன சொன்னாலும் அது எல்லாமே ராதிகா மேலதான் போய் விடுதுன்னு சொல்லிட்டு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு, இங்க பாருங்க இந்த பிரச்சனையை இதோட நிறுத்திக்குவோம், தேவையில்லாம இந்த விஷயத்த நீங்க பெருசு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா இந்த பக்கம் ஈஸ்வரி இருந்துகிட்டு, இங்க பாரு பாக்கியா, நான் சொல்றதை மட்டும் செய், முதல்ல இந்த ராதிகாவை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பு, அவளும் அவன் பொண்ணு இந்த வீட்டுல இருந்தானா நம்ம வீட்டுல இருக்க யாருக்குமே நிம்மதி இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இது கேட்ட பாக்கியா ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க கோபியுமே, இங்க பாருங்கம்மா இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லி மறுபடியும் அவங்க அம்மா கிட்ட ரொம்பவே கெஞ்சி கெஞ்சி பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியா ரொம்பவே கோபம் ஆயிடுறாங்க. உடனே இந்த பக்கம் ஈஸ்வரியை பார்த்து, முதல்ல நான் உங்க பையனை தான் வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த விஷயத்துக்கான முக்கியமான காரணமே அவர் தான் சம்மந்தமே இல்லாம ராதிகாவையும் மையவையும் கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீங்க கஷ்டப்படுறீங்க, உங்களுக்காக தான் உங்க பையன் அந்த வீட்டுக்குள்ளே விட்டேன், அது மட்டும் இல்லாம உங்களுக்காக தான் உங்க பையன் மேல இருந்த கேஸையும் வாபஸ் வாங்கினேன், ஆனா இதுக்கு மேல உங்களுக்காக என்னால எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் எல்லாரையும் ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம நீங்க ராதிகாவையும் மயுவையும் பயங்கரமா கஷ்டப்படுத்துறீங்க, மயு ஒவ்வொரு நாள் தூங்கும் போதும் என் பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா, சொல்லப்போனா அவ அழுறதுக்கு முக்கியமான காரணமே நீங்க தான், உங்களுக்கு உங்க தேவை மட்டும் தான் முக்கியம், நீங்க சரியான சுயநலவாதி அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாக்கியா ஈஸ்வரியை பார்த்து பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தை இதை பார்த்துட்டு இருக்க செலியனும், என்னம்மா இது இப்படி பேசிட்டு இருக்கீங்க பாட்டியை பத்தி, பாட்டிலாம் அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்துல செலியன் கிட்ட இந்த பக்கம் பாக்கியாவுமே, டேய் நீ முதல்ல உன் குடும்பத்தை பாரு, சம்மந்தம் இல்லாம இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிடாத, உங்க பாட்டி யாரு என்னன்னு எனக்கு தான் தெரியும், நீ சின்ன வயசுல இருக்கும்போது என்ன உங்க பாட்டியும் உங்க அப்பாவும் சேர்ந்து என்னென்ன கொடுமைப்படுத்தணும்னு உனக்கு தெரியுமாடா, எத்தனை டைம் சமைக்கணும், என்ன கூட்டு வைக்கணும், என்னென்ன பண்ணணும், எவ்வளவு பிரச்சனைகள் எனக்கு தெரிஞ்சு தெரியுமா, ஒவ்வொரு நாளும் நான் அடிமையா வாழ்ந்துட்டு இருந்தேன்டா, ஏதோ இப்ப நான் எல்லாமே சரியாகி ஓரளவுக்கு நான் வந்து தெம்பான உடனே என் கூட வந்து இவங்க எல்லாம் என்னோட தயவுல தான் இருக்காங்க, ஆனா என்னோட தயவுல இருந்துகிட்டே என்ன இவங்க ஆட்டி வைக்கலாம்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாக்கியா ரொம்பவே கோபத்தோட பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் அப்பதான் ராதிகாவுக்கு புரியுது, சொல்லப்போனா கோபியும் ஈஸ்வரியும் சேர்ந்து ராதிகாவையும் ஒரு காலத்துல ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்காங்க அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. உடனே ராதிகா இருந்துகிட்டு, இங்க பாருங்க பாக்கியா, நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, இந்த பிரச்சனைக்கான முக்கியமான காரணம் நான் தான், இதுக்கு மேல இந்த பிரச்சனை நடக்காது, நான் கண்டிப்பா நாளைக்கு நான் இந்த வீட்டை விட்டு கோபியை கூட்டிட்டு கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப மறுபடியும் ஈஸ்வரி குறுக்க வந்து, இங்க பாரு இந்த வீட்டை விட்டு நீ வேணா போ, ஆனா கோபியை இந்த வீட்டை விட்டு நான் விட மாட்டேன், என் பையன் எப்பவுமே பாக்கியா கூட தான் இருப்பான், அவளை பாக்கியா கூட சேர்த்து வைக்காம நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஈஸ்வரி பயங்கரமா வந்து சத்தம் போட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இது கேட்டுட்டு இருக்கிற பாக்கியாவுமே, இங்க பாருங்க உங்களோட எண்ணம் என்னைக்குமே நடக்காது, என் லைஃபை
விட்டு நான் என்னைக்கும் கோபியை தூக்கிட்டேன். இதுக்கு மேலே என் லைஃப்ல கோபி கிடையவே கிடையாது. நீங்க அப்படி என் லைஃப்குள்ள கோபியை கொண்டு வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என் லைஃப்ல இருந்து அடுத்தபடியா உங்களை தான் நான் நீக்கிற மாதிரி இருக்கும். என் லைஃபை விட்டு உங்களையும் வந்து நான் துரத்துற மாதிரி இருக்கும். நீங்க தயவு செஞ்சு இந்த எண்ணத்தை இதோட கைவிட்டுருங்க. அப்படி இதே எண்ணம் உங்க மனசுல இருந்துச்சுன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாக்கியா ஈஸ்வரியை மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் அங்க ஈஸ்வரிக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அவங்களுமே பயங்கரமா ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. அப்ப கோபியுமே இருந்துகிட்டு இங்க பாரு ராதிகா, நம்ம இப்போதைக்கு ரூமுக்கு போவா, இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாயிட்டே போயிட்டு இருக்கு, நம்ம இதுக்கு ஒரு முடிவு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இங்க கோபியுமே ராதிகா கூட்டிட்டு தன்னோட ரூமுக்கு போறாரு. போனது மட்டும் இல்லாம அங்க ராதிகா கிட்ட என்ன மன்னிச்சிரு ராதிகா, சொல்ல போனா நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டதான், பட் இருந்தாலும் என்னால இனியா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா. நான் இந்த மாதிரி வந்து உன்னை கூட்டிட்டு போனதுனாலதான் இப்படி இனியாக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையாகி காம்படிஷன்ல ஃபெயில் ஆயிட்டா அப்படின்ற மாதிரி இங்க இன்னுமே இனியாவை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு கோபி. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ராதிகாவுமே அப்ப கோபி இன்னுமே தன்னோட பொண்ணு மேலதான் ரொம்பவே ஆர்வமா இருக்காரு. உண்மையை சொல்ல போனா தன் பொண்ணு மேல ரொம்பவே பாசமா இருக்காரு. ஆனா அதே பாசம் அதே வருத்தம் நம்ம மேல இல்லையே அப்படின்ற மாதிரி இங்க ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே இடத்துல அந்த ஸ்கூல்ல இங்க ராதிகாவும் தான் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. பட் ஆனா ராதிகாவோட மனசை அவர் புரிஞ்சுக்காம இன்னுமே ஒரு பொண்ணோட இடத்துல இருந்து தான் யோசிச்சு பாக்குறாரு தவிர என்னை பத்தி அவர் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களும் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இது வரைக்கும் யாருமே எடுக்காத மாதிரி ஒரு பயங்கரமான முடிவு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கோபியை நம்ம அதே வந்து ஃபோர்ஸ் பண்ணி வச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனா அவரு எப்பவுமே நம்ம மேல பாசத்தை காட்ட மாட்டேன்றாரு. நம்ம மேலையும் சரி நம்ம பொண்ணு மேலையும் சரி. அப்பனா நம்ம எதுக்காக கோபியோட வாழ்க்கையில இருக்கணும், அப்ப நம்ம கோபியோட வாழ்க்கையை விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதாவது இதுக்கு மேல கோபியை விட்டு ராதிகாவும் மையவும் பிரியறத பிளான் பண்றாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் இந்த விஷயத்த கோபி கிட்ட சொல்லாம டைரக்டா எப்பவும் போல அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு வந்து இங்க பாக்கியாட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பாக்கியா, நல்லா இருக்கீங்களா, இப்போ ஓகேவா அப்படின்ற மாதிரி பாக்கியாட்ட கேட்கறாங்க. ஆனா பாக்கியாவும் ராதிகாவை பார்த்து நான் அந்த கேள்வி உங்ககிட்ட தான் கேட்கணும். நேற்று நடந்த பிரச்சனையில உங்களை போட்டுதான் எல்லாரும் படாதப்படுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம இனியா வேற உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டா. இனியாக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி எங்க பாக்கியாவும் ராதிகா கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. ஆனா ராதிகாவுமே இங்க பாருங்க பாக்கியா, இப்போ நேற்று நடந்த விஷயத்துக்கு கண்டிப்பா என்னாலையும் பொறுப்பேற்றுக்க முடியும், நீங்களும் பொறுப்பேற்றுக்க முடியும். ஏன் தப்பு தான், நான் தான் கோபி கிட்ட வாண்டடா வந்துட்டேன். சொல்லப்போனா அவர் கூப்பிட்டு நான் வராம இருந்திருக்கணும், அது என்னோட தப்பு தான், எனக்கு அந்த விஷயம் கொஞ்சம் தெளிவா புரியாம இருந்துருச்சு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ராதிகா மறுபடியுமே தான் மேலதான் ஃபால்ட் அப்படின்ற மாதிரி எல்லா தப்பையும் தான் மேலே தூக்கி போட்டுக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க ராதிகா தான் மனசுல எடுத்துருக்க முடிவுக்காக இங்க பாக்கியா கிட்ட, பாக்கியா நான் ஒன்னே உங்ககிட்ட கேட்பேன், எனக்காக நீங்க அதை பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே பாக்கியாவே லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு சொல்லுங்க ராதிகா, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இல்ல நம்ம எல்லாரும் ஒரு ரெசார்ட்டுக்கு போலாம் நான் முடிவு பண்ணிருக்கேன். சொல்ல போனா அந்த ரெசார்ட்டுக்கு போனா கொஞ்சம் மைண்ட் நல்லா ஃப்ரீயா இருக்கும். ஏன்னா நம்ம ஃபேமிலியில எல்லாருமே ஃபைட் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாம நாளைக்கு நானும் என் ஹஸ்பண்டும் கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிடுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே குடும்பத்தோட ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ராதிகா தன் மனசுல இருக்க விஷயத்தை இந்த பக்கம் பாக்கியாட்ட சொல்றாங்க. உடனே பாக்கியாவுமே நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான் ராதிகா, பட் ஆனா எங்க வீட்டுல இருக்கவங்களும் எப்படி கேட்பாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே ராதிகாவுமே நான் கோபியும் மைவையும் நான் கூட்டிட்டு போயிடுறேன். அதே நேரம் நீங்க எல்லாருமே அதுக்கப்புறம் பின்னாடி வாங்க, அது நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஒன்னாவே குடும்பமா இருப்போமா அப்படிங்கறதெல்லாம் வந்து உறுதி கிடையாது. அதனால இப்ப இருக்கிற டைமை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க ராதிகா பாக்கியாட்டையும் சொல்றாங்க. அதே நேரத்துல இங்க ராதிகாவோட மனசுல கண்டிப்பா அந்த ரெசார்ட்டுக்கு போயிட்டு நம்ம கண்டிப்பா கோபியை விட்டு பிரிய போறோம். கோபி எப்பவும் போல இந்த பக்கம் பாக்கியா வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டு நம்மளும் மையவும் சேர்ந்து அங்க இருந்தே நம்மளோட அம்மா வீட்டுக்கு போயிருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான முடிவு எடுக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி ராதிகா எடுக்கிற முடிவுனால கண்டிப்பா பாக்கியா கோபியை தன்னோட வீட்டுல சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி கோபியை ரொம்பவே வெறுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் அந்த ரெசார்ட்ல என்னதான் ஆக போகுது அப்படிங்கறத நம்ம இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ்.